தமிழகத்திலே கூட்டணியில் எந்த குழப்பமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தற்போது உள்ள கட்சிகளுடைய கூட்டணியிலே இதுதான் வலுவான கூட்டணியாக இருக்கிறது. மக்கள் விரும்பும் கூட்டணியாக, எதிர்பார்க்கும் கூட்டணியாக, வெல்லக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. வெல்லக்கூடிய கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி என்றால் ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் என்பதை ஆட்சியாளர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த மனநிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆட்சியில் உள்ளவர்கள் தாறுமாறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தவறுதலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான், குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலை. ஆட்சியாளர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் சென்னை வந்தபோது கூட்டணி நிலையை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதனை பாஜகவினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதிமுக தலைமையிலே தமிழகத்திலே மக்கள் விரும்பக்கூடிய நல்லாட்சி அமையும். அதனுடைய முதல்வராக முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடியார் அவர்கள் இருப்பார்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதிலும் மாற்று கருத்து கிடையாது. பொதுவாக கூட்டணி ஆட்சி என்று சொல்வது தமிழகத்திலே சமீப காலங்களிலே ஆளுங்கட்சியில் உள்ள கூட்டணியில் உள்ளவர்களுக்கும் சரி, எதிர்கட்சியில் உள்ள கூட்டணி உள்ள பலருக்கும் சரி, ஏன் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது. தொண்டர்கள் நினைக்கலாம். ஆனால் கூட்டணி ஆட்சி என்றால் முதலிலே வலுவான கூட்டணி தேர்தல் களத்திலே நம்முடைய ஒற்றுமையான பணி, அதன் அடிப்படையிலே வெற்றியை நாம் உறுதி செய்வது, அதன் அடிப்படையிலே சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை பெறுவது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் 100% வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அடிப்படையிலேயே நாங்கள் களத்துக்கு போவோம். நான் என்ன சொல்றேன், நோக்கம் மக்கள் விரோத திமுகவை அகற்ற வேண்டும். மக்கள் விரோத திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு இடையூறு இல்லாமல், எந்த ஓட்டைகளும் இல்லாமல் அதை அடைக்கக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும். அப்படி இருக்கும்போது அதிலே ஒத்த கருத்து உடையவர்கள் ஒன்றானால் 100% என்பது 101% அதை உறுதிப்படுத்தலாம் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுதான் மக்கள், பெரும்பாலான மக்கள் நிலையாக இருக்கிறது. திமுகவை எதிர்க்கின்றவர்கள் நிலையாக இன்றைக்கு இருக்கிறது. இல்ல, நான் என்ன சொல்றேன், இல்ல நான் வந்துட்டேன். நீங்க இது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலிலே 4 வருட காலமாக தமிழகத்தினுடைய நிலை என்ன? சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நிற்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், டாஸ்மார்க், போதைப் பொருள் நடமாட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்த முடியாத அரசாக இந்த அரசு செயல்படுகிறது. குறிப்பாக பாலியல் தொந்தரவுகள் தமிழகத்தில் மற்ற மாநிலங்களை விட அதிகரித்து கொண்டு போகிறதா என்ற சந்தேகம் எழுகின்ற அளவுக்கு பத்திரிகை தொலைக்காட்சியிலே செய்தி வருவது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒரு புறம். மறுபுறம் மக்களுடைய சுமையை குறைப்பேன் என்று கூறிய அரசு மக்கள் மீது சுமையை தொடர்ந்து
பல்வேறு வரிகளின் மூலம் ஏற்றி கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் தேவை. அதற்கு ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர வேண்டும். அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும். ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்றால் இன்னும் பல கட்சிகள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் தேர்தலுக்கு இன்னும் தமிழகத்திலே 10 மாத காலம் இருக்கிறது. அதனால் நல்லதே நடக்கும். ஒரே குறிக்கோள் உள்ளவருடைய நிலை வெற்றி பெறும். அதுக்குண்டான காலம் விரைவில் வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.